குட் மார்னிங். என்ன வண்டி பார்க்கமா? ஜூபிட்டர் 110 பார்க்கணும். இல்லை 4 வேரியன்ட் இருக்குது. எஸ்எம்டபிள்யூ, ட்ரம் அலாய் எஸ்எஸ்சி, டிஸ்க் அலாய் எஸ்எஸ்சின்னு 4 வேரியன்ட் இருக்குது. இப்போ நம்ம ட்ரம் அலாய் எஸ்எஸ்சி பார்க்க போகிறோம். என்னென்னா முன்னாடி வந்து 17 இன்ச் 2+ டயர் கொடுத்துருப்பாங்க. 2+ டயர் இருக்கிறதுனால நீங்கள் பஞ்சகானாலும் நீங்கள் பயப்பட வண்டி ஓட்டிக்கலாம். இல்லை முன்னாடி என்னன்னா எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜினா சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 1 பிரேக் பிடிச்சாலும் 2 பிரேக்கும் உங்களுக்கு பிடிக்கும். முன்னாடி என்னென்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கிறதுனால உங்கள் வண்டி உங்களுக்கு பார்க்க வந்து கூட கொஞ்சம் லுக்காக தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் முன்னாடி பாடி வந்து மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடி இருக்கிறதுனால நீங்கள் எத்தனை பாடி டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். முன்னாடி இன்ஃபினிட்டி லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி லேம்ப்ஸ் இருக்கிறதுனால வண்டி உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் லுக்காக தெரியும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா ஃபாலோ மீ கெட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோ மீ கெட்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் விட்டான பிளேஸில் வண்டி ஆஃப் பண்ண அப்படின்னாலும் 20 செகண்ட் வந்து உங்களுக்கு லைட் உங்களுக்கு வந்து எரிக்கும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டீங்கன்னா 20 செகண்டில் 100 மீட்டர் போனோடனே வண்டி தானே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்சி பிரேக் வார்னிங் இருக்கிறதுனால நீங்கள் சடனாக பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு 4 இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரியும். ப்ளஸ் இதில் உங்களுக்கு என்ன பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. பிரேக் லாக் இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ சர்கலான இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஒரு மூவ்மெண்ட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதில் என்னென்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிறதுனால ப்ளஸ் இதில் ஃபோன் கனெக்ட் பண்ணி ஆப்ஷனாக வந்துடும். ப்ளஸ் இதில் ரியல் டைம் எக்கனாமி அப்படின்னு காட்டும். ரியல் டைம் எக்கனாமி அப்படின்னா இப்போ நீங்கள் ஓடிட்டு இருக்க ஸ்பீடுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும் அப்படின்னு காமிச்சிக்கும். ப்ளஸ் இதில் ரேஞ்சும் உங்களுக்கு காமிக்கும். ரேஞ்ச் இருக்கிறதுனால நீங்கள் உள்ளே இருக்க பெட்ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிக்கும். ப்ளஸ் இன்டெலிகோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்டெலிகோ ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதோ டிராஃபிக்கில் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க அப்படிங்கிற சுவிட்ச் உங்களுக்கு போட்டுருந்துச்சுன்னா 20 செகண்டில் வண்டி உங்களுக்கு வந்து தானாக ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கிறதுனால வண்டி உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் இதில் வந்து 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோடு கொடுத்துருப்பாங்க, பவர் மோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்கனாமி மோடே போனீங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை பவர் மோடு போனீங்கன்னா பிக்கப் ஒன்று நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த ஜூபிட்டர் உங்களுக்கு என்னன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதனால ஈஸியாக யாருக்கான பெட்ரோல் போட்டுக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் ஆனவுடனே உங்களுக்கு வந்து இங்கே ரிசர்வ் லைட் உங்களுக்கு வந்து எரிஞ்சிக்கும். ப்ளஸ் இதில் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா நீங்கள் உள்ளே ஏதாவது சின்ன சென்சார் கம்பெனி அப்படின்னா கூட எங்களுக்கு முன்னாடி கூட வந்து கம்பெனி காமிச்சு நான் உள்ளே ஏதாவது ஈஸியாக ப்ராப்ளம் இருந்தால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் உங்களுக்கு என்ன மொபைல் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் எதுவும் சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் முன்னாடி வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் எதுவும் உள்ளே ஈஸியாக வச்சுக்கலாம். ப்ளஸ் முன்னாடி வந்து பேக்குக்கு வந்து 3 கிலோ வீட்டை கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி வந்து ஃபுட் ஸ்பேஸ் எவ்வளோனா 320 mm கொடுத்துருக்கறனால நீங்கள் லெக் உங்களுக்கு வைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோனா 163 mm கொடுத்துருப்பாங்க. 163 mm கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பிரேக்கில் உங்களுக்கு போகும்போது கிரவுண்ட் பாடி உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அண்டர் ஸ்பீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு எவ்வளோனா 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் உங்களுக்கு இல்லை தாராளமாக வச்சுக்க முடியும். ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு பின்னாடி வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் பில்லிங் கையில் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் பேக் பெயின் வராமல் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வீல் பேஸ் எவ்வளோனா 1275 mm கொடுத்ததுனால நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு கத்தடிக்கும் போது உங்களுக்கு ஸ்கிட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த வண்டியோட பவர் எவ்வளோனா 7.7 பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். இந்த டார்க் வந்து 9.2 இருக்கிறதுனால 9.2 இருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீடாக இழுத்து போகிறது வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்க.